சென்னையில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் மால்களையும் விட்டு வைக்கவில்லை. இதில் கல்லூரி மாணவியும் சிக்கியிருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையின் பிரதான பகுதியில் அமைந்திருக்கிறது விஆர் மால் என்ற அதிநவீன சொகுசு வணிக வளாகம். திரையரங்கம், சிறுவர் விளையாட்டு திடல், கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் என நிறைந்திருக்கும் இந்த இடத்துக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அன்றாடம் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி நள்ளிரவு சென்னை திருமங்கலம் விஆர் மாலில் அனுமதியின்றி மதுபானத்துடன் கூடிய ஒளி காட்சி நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட இளையோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான பிரவீன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மறுநாள் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இது தொடர்பாக திருமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முறையாக அனுமதியின்றி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததாக 3 பேர், அதேபோல சட்டவிரோதமாக பாரில் உரிமமில்லாமல் மது விற்பனை செய்ததாக 3 பேர் என 6 பேரை கைது செய்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்கள், இளம்பெண்களை காவல்துறையினர் சோதனையிட்டனர். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எதையும் பயன்படுத்தினார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. எனினும் அன்றைய தினம் போலீசாருக்கு எதுவும் சிக்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து சந்தேகப்படும்படியான நபர்கள் சிலரை கண்காணித்து வந்த போலீசார் சமூக வலைதளம் மூலம் இவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து சென்னையைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஸ்ரீகாந்த், கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த டிப்ளமோ மாணவர் அப்துல் ஹமீத், கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி டாக்கஸ் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நட்சத்திர விடுதிகள், தனியார் மால்களில் நடைபெறும் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் இவர்கள் பார்ட்டியில் பழக்கம் ஏற்பட்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். குறிப்பாக கைது செய்யப்பட்ட மாணவி டாக்கஸ் என்பவருக்கு எந்தவித போதை பழக்கமும் இல்லை என்பதும், ஆனால் போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற அடிப்படையில் தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் போதைப் பொருட்களை வாங்கி கைமாற்றி விற்று வந்துள்ளார் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மாணவி டாக்கஸுக்கு மேற்கத்திய இசையில் ஆர்வம் என்பதால் இசை கச்சேரிகள் மற்றும் பார்ட்டிகளுக்கு அதிகம் செல்வதையும், அதன் மூலம் கிடைத்த நண்பர்கள் பழக்கத்தால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் மற்றும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. பார்ட்டிகளில் சந்திக்கும் நபர்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உள்ளாகவே போதைப் பொருட்களை பயன்படுத்தி வந்ததையும் விற்பனை செய்ததையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவ்வாறு சமூக வலைதளத்தை கண்காணித்த போதுதான் இந்த 3 பேர் சிக்கினார்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமிருந்து 12 ஸ்டாம்ப் வடிவிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருளும், கஞ்சாவிலிருந்து எடுக்கப்படும் ஹாசிஸ் என்ற எண்ணெய் வடிவிலான போதைப் பொருள் என சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் மிகவும் குறைவான அளவு எனவும், இவை அதிகம் பயன்பாட்டில் உள்ளதாகவும், மொத்த விற்பனை செய்பவர்கள் யார் என தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுபோன்ற போதைப் பொருட்கள் ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதியிலிருந்து சென்னைக்கு கொண்டுவரப்படுவதை கண்டுபிடித்துள்ளதாகவும், விரைவில் முகவர்கள் மற்றும் பெரிய அளவிலான போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் டிஜே பார்ட்டியில் கலந்து கொண்டு மரணமடைந்த பிரவீன் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது குறித்து முதற்கட்ட மருத்துவ அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் மரணமடைந்த பிரவீன் மதுவுடன் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் ஒன்றை பயன்படுத்தியதால் மரணம் நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. மது மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான இரத்த அழுத்தத்தால் மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரவீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இளைய சமுதாயம் போதையில் விழுந்து விடாமல் தடுக்க காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து போதைப்பொருள் சங்கிலியை அறுக்க வேண்டும். இல்லையேல் தடுக்க முடியாத துயரமாக இது மாறிவிடக்கூடும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியனுடன் பிரபாகரன் பெரியசாமி.